வணக்கம் மக்களே. நாங்கள் வெறும் சட்டை பிவிகே. நம்ம கடந்த பதிவிலே சொல்லியிருந்தோம், நம்முடைய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம், சினிமா, அரசியல் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்ம வந்து இந்த பாடம் நம்ம பேச போகிறது ஒரு சினிமாவை பற்றி. கடந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னாக்கா ZEE5 ஆப்பில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சட்டமும் நீதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் அந்த படத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்கிறேன். படம் பார்த்துட்டு நான் சொல்கிற கருத்து எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்னென்னு சொல்லலாம், ஓகேங்களா? சட்டமும் நீதியும் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 18+ கிரியேட்டர் சசிகலா பிரபாகரன் அவருடைய தயாரிப்பில் பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் நமக்கு தெரிஞ்ச முகம் பார்த்திங்க சரவணன். உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குன்னா பருத்திவரன் வந்துருப்பார் தெரியுங்களா, சித்தப்பா கேரக்டரில் அந்த சரவணன் தான் இதில் வந்து மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, இது ஆல்ரெடி அடித்து துவச்சி போட்ட கதை தான். பட் இந்த கதையை வந்து கொண்டு போன விதங்கிறது பெரிய அளவில் இல்லை. படத்தில் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தீக்குளிச்சு இறக்குறாரு கோர்ட் வளாகத்தில். இறந்த ஒரு அடுத்த நொடி பார்த்திங்கன்னா சரவணன் ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அவங்க பையன் லா படிப்பான்னு பார்த்தாக்க வேறு ஏதோ படிக்க போகிறாப்புல. அதை சரவணன்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணாமே இருக்காப்புல. அவங்க அப்பா எதிர்த்து கேள்வி கேட்கவும் பையனுக்கு வந்து நீ மட்டும் என்ன பெரிய லாயரா, நீ என்ன பெரிய சாதிச்சுவிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திட்டுறாரு. இதை கேட்டால் சரவணன் மனம் உடஞ்சி மடியில் போய் நிற்கிறாரு. அவங்க பொண்ணு வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா அவங்க அப்பாவுக்கு வந்து சரியான ஒரு வழக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கான ஃப்ளாஷ்பேக் அவங்க பின்னாடி வச்சுருப்பாங்க. அதையும் நான் அவங்கள்ட்ட கன்வே பண்ணுறேன். நமக்கு எதுவும் வழக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, படம் ஓப்பனிங்கில் ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்துருவாருன்னு, அந்த கேஸை நாம் எடுத்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொது வழக்காக சொல்லி அதை எடுத்து நடத்துவார். ஸோ அந்த கேஸ் எடுத்து நடத்துகிறப்ப அவர் எதுக்காக இருந்தார்னா ஒரு பொண்ணு காணா போயிட்டாங்க. அந்த தீக்குளிச்சு இறந்தவரோட கேரக்டரோட பொண்ணு காணா போயிடுறாங்க. அதை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. எதனால குப்புசாமி, அவருக்கு இறந்தவங்க கேரக்டர் பேர் வந்து குப்புசாமி, அவர் எதனால் இறக்குறாரு, இதுதான் அந்த படத்தோட மெயின் கதை. இந்த கதை வந்து அடுக்கத்தை வச்ச கதை தான். ஆனால் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை. அதோட பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லன். எப்போயுமே வில்லன் கதாபாத்திரம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு படத்தை பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வரும். ஆனால் சரவணன் கேரக்டர் நல்லா வடிவமைச்சதில் கரெக்டாக இருந்தவங்க வில்லன் கதாபாத்திரத்தை சரியான முறையில் அவங்க வடிவமைக்காமல் விட்டுட்டாங்க. அதான் பிரச்சனை இந்த படத்தில். வில்லன் கதாபாத்திரத்தில் சரியாக வடிவமைச்சிருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையுமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கும். அதே பார்த்திங்கன்னா 16+ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 16+ன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் இல்லை, தப்பான காட்சிகளும் இல்லை. எதுக்கு அது 16+ன்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோனிகான்னு ஒரு பாட்டு இருக்குது, அதில் இருக்கிற அந்த வல்கரை கூட இந்த படத்தில் அது கிடையாது. ரேப் சீன்லாம் கூட இருக்கும். அந்த ரேப் சீன் கூட அவங்க காட்ட மாட்டாங்க. பழைய படத்தில் பார்த்திங்கன்னா சட்டம் எட்டரை எஸ் சந்திரசேகரன் படத்துலலாம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கதை தான் வரும். ரேப் சீன் கண்டிப்பாக வச்சுருவானுங்க. ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 எபிசோடாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தை. இந்த 7 எபிசோட்லேயுமே வந்து ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா 18 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான். 2 எபிசோட் மட்டும் தான் 20-21 நிமிஷம் வரும். மீதி எல்லாமே 18 நிமிஷத்தில் உங்களுக்கு எபிசோட் முடிஞ்சிடும். ஸோ அந்த கதை போகிற போக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். பட் ஆனால் அந்த திரைக்கதையில் வந்து தொய்வு அதிகமாக இருக்கிறதுனால அந்த படம் பெரிய அளவில் நம்ம பார்க்க ஒன் டைம் வாட்சபிளாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வில்லன் கதாபாத்திரத்தை நல்லா வடிவமைச்சிருந்தாங்கன்னா உண்மையுமே இந்த படம் பெரிய அளவில் இருந்திருக்கும். எதிர்த்தரப்பு வக்கீல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் 2 சீனில் மட்டும்தான் ஆக்ரோஷமாக இருக்கிறத தவிர மற்ற சீனில் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. சரவணனுக்கு தெரிஞ்ச சட்ட நுணுக்கங்கள் வந்து நேர்மையான வக்கீல், யார்கிட்டையும் காசு வாங்காமல் எதையுமே நேர்மையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வக்கீல் அவர். நமக்கு தான் தெரியுமே, நேரான மரங்கள் தான் இங்கே வெட்டப்படும். அது மாதிரி அவரும் வந்து யாருமே இங்கே மதிக்கலை, அவர்கிட்ட யாருமே கேஸ் கொடுக்கல. இதனால் அவர் என்ன பண்ணார், மரத்தடியில் வந்து நோட்டரி கிளப்புன்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குற வேலை தான் பார்த்துட்ருப்பார். அந்த சமயத்தில் இந்த பொதுநல வழக்கை எடுத்து அவர் நடத்துவார். இதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையாரா அப்படிங்கிறத கதை. இந்த படத்தில் நமக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான், ஆனால் நீதி எல்லாருக்கும் ஒன்றா இருக்கா, அதுதான் அந்த படத்தோட மையக்கரு. அதனால தான் சொல்லுவாங்க படத்தோட எண்டில் நீதி எல்லோருக்குமானது. எப்படி நீதி எல்லோருக்குமானது, இல்லை பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம்,
அதை விட மனுஷன்னு பிறந்துட்டா அவனுக்கு கிடைக்கக்கூடிய நீதி எல்லாருக்கும் சமமாக இருக்கணும், அவ்வளோதான். அது நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிற அந்த படத்தோட கதை. இதை நம்ம நிறைய படத்தில் பார்த்துட்டோம். பட் இந்த படத்துலையும் அதே கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். History5 ஆப்பில் இருக்குது. இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒன் டைம் வாட்சபிள் மூவி.